ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து என்ன வரி அப்படிங்கிறாங்க? நேர்முக வரி தான். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து நேர்முக வரி. சொத்து வரி, நிறுவன வரி, வருமான வரி, இது மூணுமே வந்து நமக்கு நேர்முக வரியில் வரும். ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து மறைமுக வரியில் வந்து வரும். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து நேர்முக வரி. சொத்து வரி, நிறுவன வரி, வருமான வரி இதெல்லாமே வந்து நேர்முக வரியில் தான் வரும். அடுத்து பாருங்க, மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படிங்கிறாங்க. அதில் பாருங்க, காகித பணத்தை வெளியிடுதல் அது வந்து கரெக்டானது. தொழிற்சாலை உரிமம் வழங்குதல் வந்து தவறு. அரசுக்கு வங்கியாக செயல்படுதல் அப்படிங்கிறாங்க, அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ அரசுக்கு வங்கியாக செயல்படுதல் கரெக்டு. ஸோ காகித பணத்தை வெளியிடுதல், அரசுக்கு வங்கியாக செயல்படுதல், இது ரெண்டுமே வந்து கரெக்டு. மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படிங்கிறாங்க. காகித பணத்தை வெளியிடுதல், அரசுக்கு வங்கியாக செயல்படுதல், இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சி 1 and 3 மட்டும்தான் வந்து இதில் கரெக்டு. அடுத்து பாருங்க, இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யார் அப்படின்னாங்க? கிரான்வில் ஆஸ்டின். இந்தியாவில் கூட்டாட்சி முறையை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யார் அப்படின்னா வந்து கிரான்வில் ஆஸ்டின் அப்படிம்பாங்க. இதே அரை கூட்டாட்சி அப்படின்னா வந்து வியர், அவங்கள டி ஆப்ஷன் வந்து சொல்லுவாங்க. கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னா வந்து கிரான்வில் ஆஸ்டின், அரை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னால் வியர் வருவாங்க. இதில் நம்ம கேள்வி என்ன? இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யார் அப்படின்னா வந்து கிரான்வில் ஆஸ்டின். நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து எதுன்னு கேட்குறாங்க. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1956. உலக மனித உரிமை தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படிங்கிறாங்க? டிசம்பர் 10 தான். லாஸ்ட் குரூப் 4ல் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. உலக மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 10. எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க? எம்ஜிஆர் அவர்கள் பீரியடில் தான் நீக்கியிருப்பாங்க தமிழ்நாட்டு சட்ட மேலவை. எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1986 தான் வந்து நீக்கியிருப்பாங்க. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யார் அப்படிங்கிறாங்க? இந்திய குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யார் அப்படின்னா வந்து இந்திய குடியரசுத் தலைவர். பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் அப்படிங்கிறாங்க? ஓஸ்போன் ஸ்மித். பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ஓஸ்போன் ஸ்மித். புவியின் இயற்கையான துணைக்கோள் வந்து எது அப்படின்னா வந்து நிலவு தான் வந்து சொல்கிறாங்க. புவியின் துணைக்கோள் அப்படின்னா நிலவு. புவியின் இயற்கையான துணைக்கோள் அப்படின்னா வந்து நிலவு. எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர் அப்படின்னா பிஸ்மத். எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர் அப்படின்னா வந்து பிஸ்மத். வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் என அழைக்கின்றனர் அப்படின்னா வந்து பெட்ரோலியத்தை தான் வந்து கருப்பு தங்கம் அப்படிம்பாங்க. வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் எனவும் அழைப்பர் அப்படின்னா வந்து பெட்ரோலியம். அடுத்து பாருங்க, தவறாக பொருத்தப்பட்டுள்ள குறைபாட்டுடைய நோய் வந்து எது அப்படின்னா விட்டமின் B3 அப்படிங்கிறது பெல்லக்ரா கரெக்டு. விட்டமின் B6 வந்து என்ன டெர்மாட்டிட்ஸ் கரெக்டு. விட்டமின் B2 வந்து பெரிபெரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன்னா விட்டமின் B1க்கு தான் வந்து பெரிபெரி வந்து வரும். விட்டமின் B2 வந்து ஹீலியாசிஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா
ரிபோஃப்ளேவினோசிஸ் அதுதான் வந்து B2க்கு வந்து வரும். ஏன்னா B1 தான் வந்து பெரி வரும். அதை வச்சு நம்ம B2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். B12 அப்படின்னா வந்து உயிரை போக்கும் வந்து இரத்த சொகை, அது கரெக்டு. விட்டமின் B3 பெல்லக்ரா, விட்டமின் B6 டெர்மோட்டிட்ஸ், விட்டமின் B1 தான் பெரி B2 வந்து ரிபோஃப்ளேவினோசிஸ்னு வரும். விட்டமின் B12 வந்து உயிரை போக்கும் இரத்த சொகை. நமக்கு வந்து என்னென்னா B2 பெரின்னு கொடுத்துருக்கறனால இங்கே தவறாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்து பாருங்க, முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க? எச்ச உறுப்புகள். முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா எச்ச உறுப்புகள். பின் வருவனவற்றுள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் அப்படின்னா வந்து சென்னை துறைமுகம் தான் இரண்டாவது பெரிய துறைமுகம். பின் வருவனவற்றுள் இந்தியாவில் இரண்டாவது பெரிய துறைமுகம் அப்படின்னாவே நமக்கு சென்னை துறைமுகம் தான் வரும். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படிங்கிறாங்க? பகத்சிங். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் பகத்சிங். நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் பகத்சிங். ஈவேராவிற்கு டேஸாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. 1938. 1938 நவம்பர் 13 தான் வந்து மகளிர் மாநாட்டில் வந்து ஈவேரா அவர்களுக்கு வந்து பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஆண்டு 38ஆம் ஆண்டு தான் ஈவேராவிற்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார் அப்படிங்க. மூவலூர் ராமாமிர்தம்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் பிறந்தார். மூவலூர் ராமாமிர்தம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்தார். அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படிங்கிறாங்க? அன்பு தான். அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னா அன்பு. காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார் அப்படின்னா வந்து உலகத்தை விட பெரியது அப்படின்னு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு வரும். அந்த குறளை வச்சிங்க அப்படின்னாவே அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகின்றார்னா இந்த உலகத்தை விட பெரியது அப்படிங்கிற மாதிரி சுட்டுறாரு. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது அப்படின்னாங்க? பொறாமை. அழுக்காறு அப்படின்னா வந்து பொறாமை. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா வந்து கடுஞ்சொல்ல வந்து பொறுப்பவர் அப்படிங்க. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறாங்க. கடுஞ்சொல்லை வந்து பொறுப்பவர் அப்படிங்கிறாங்க. யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா வந்து சொல்லேர் உழவர் பகை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா வந்து சொல்லேர் உழவர் பகை வந்து தான் தவிர்க்க வேண்டும். ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் அப்படின்னா. ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் வந்து யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர். பூலித்தேவனின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை வந்து சிவகிரி கோட்டை தான் வந்து சொல்லுவாங்க. இந்த பாளையங்கள்லேயே வந்து இந்த நெற்கட்டும் செவல், வாசுதேவன் நல்லூர், பனையூர் கோட்டை இது எல்லாமே வந்து என்ன பூலித்தேவர்களோட கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும். இந்த சிவகிரி பாளையம் அதுதான், அந்த சிவகிரி தான் வந்து என்ன பூலித்தேவரின் கட்டுப்பாட்டில் வந்து இல்லாத கோட்டை. நம்ம கேட்டிருக்கிறது வந்து கட்டுப்பாட்டில் இல்லாதது அப்படிங்கிறனால சிவகிரி தான் வந்து ஆன்சர். பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை வந்து சிவகிரி. தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி. இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி. எந்த மாநிலம்
முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது அப்படின்னா வந்து ராஜஸ்தான். அக்டோபர் 2, 1959 தான் வந்து நிறுவியிருப்பாங்க. எந்த மாநிலம் அப்படின்னா வந்து ராஜஸ்தான். எந்த மாநிலம்? நேரு அவர்கள் தான் தொடங்கி வச்சுருப்பாங்க ராஜஸ்தானில். எந்த மாநிலம் முதலில் பஞ்சாயத்து ராஜ் என்ற முறையை செயல்படுத்தியது அப்படின்னா வந்து ராஜஸ்தான். நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த இடத்தை வகிக்கிறது அப்படின்னா வந்து 3ஆம் இடம். நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் வந்து 3ஆம் இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து தமிழுக்கும் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கலன்னா வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். தேங்க்யூ.